நிச்சயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மகாநதி கதாபாத்திரங்கள் எல்லாருக்குமே ஒரே நாள் ராத்திரியில் ஏதாவது தலையில் அடிபட்டுருச்சா அப்படிங்கிறது ஒன்றுமே புரியவே இல்லை. அதாவது அது மட்டும் இல்லாமல் அந்த கதை போகிற விதத்தும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் நடக்குதுங்கன்னு ஒன்றும் புரியல. அதாவது இப்போ காவேரி விஜயுடைய ஃபோன் கால்க்காக வெயிட் பண்ணுறாங்க. அப்படியே வந்து எந்த கால் வந்தாலும் லோன் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டால் கோவமாக பேசுகிற அளவுக்கு ஏன் இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு இப்போ விஜய் கால் பண்ணி ஒரு வார்த்தை பேசிட்டா போதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு நடுவில் வந்து யமுனா டீ குடிச்சிட்டு போலாங்கிறனால ஃபோனை அப்படியே நடுத்தரில் விட்டு போயிட்டாங்களாமா. அந்த ஃபோனை ராகினி எடுத்து அவங்க வந்து விஜயோட ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணால் விஜய்க்கு வந்து ராகினி வாய்ஸ் எது காவேரி வாய்ஸ் எதுன்னு கூட தெரியலையாமா. அப்படியே வந்து அப்போ பேசுகிற மாதிரி பேசி உனக்கு கோவமா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாராமா. உடனே இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ஃபோனை அப்படியே விட்டுட்டு பக்கத்து வீட்டில் போயிட்டு ஜாலியாக போயிட்டு டீ குடிக்க வரலையா, நான் டீ போட்டேனே வேஸ்ட் ஆகிட போகுது பால் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க காவேரி. இந்த கொடுமையெல்லாம் பார்க்கணும்னு நினச்சாலும் நமக்கு டும் 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 டும்னு இடிச்சிக்கலாங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு நடுவில் யமுனாவோட சுயநலம் உச்சக்கட்டத்துக்கு போகுது. ஏதாச்சும் ஒன்று பண்ணி திருப்பி காவேரி வெளில வந்துருவாளோ அப்படிங்கிறது காவேரிக்காக வருத்தப்படல, நம்ம வாழ்க்கை போயிடுமோன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க?